தலைமுறையின் பெருஞ்செய்திக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். பரபரப்பு மிகுந்த உலகில் நம்மை பாதிக்கும் பல நிகழ்வுகள் தலைப்புச் செய்திகளாக சில மணித்துளிகளில் விரைவாக உருண்டோடி விடுகின்றன. சில செய்திகள் அரசியல் களத்திலும் சமூகத்திலும் ஏற்படுத்தும் தாக்கங்கள் மிக அதிகம். செய்திக்கு பின்னால் பொதிந்திருக்கும் உண்மைகள், முரண்பாடுகள், ஒற்றை கோணத்தில் மறைந்து போகும் பல பரிமாணங்கள் என்று ஒரு செய்தியை ஆழமாக ஆராயும் இந்த பெருஞ்செய்தியில் இன்று கச்சத்தீவு பற்றி பேச இருக்கிறோம். இந்த ஒற்றை தீவு ஏற்படுத்தி வரும் சர்ச்சைகள் பற்பல. இப்போது இந்த தீவு இந்தியாவிற்கே சொந்தம் கிடையாது என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் பிரமாண பத்திரம் தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் கச்சத்தீவு குறித்த அத்தனை கோணங்களையும் விரிவாக ஆராயலாம் இன்றைய பெருஞ்செய்தியில். கச்சத்தீவு முடிந்து போன ஒரு அத்தியாயம் என்கிற இலங்கை அமைச்சரின் பேச்சு கிளப்பிய சர்ச்சை ஓயும் முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கடந்த வெள்ளிக்கிழமையன்று தாக்கல் செய்திருக்கும் பிரமாண பத்திரம் புதிய புயலை கிளப்பியிருக்கிறது. அதில் கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானது இல்லை என்றும் அந்த தீவை மீட்பு செய்ய வேண்டும் என்கிற கேள்வியே எழவில்லை என்றும் கூறியிருக்கிறது மத்திய அரசு. இந்த விவகாரத்தை முக்கிய கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பின. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் குரல் எழுப்பியிருக்கின்றன. Against this background, the entire Tamil Nadu is shocked that the UPA government has responded last Friday in Supreme Court that retrieval of Kachativu from Lanka does not arise as no territory belonging to India was ceded to Lanka. This is the greatest Indian betrayal of Tamil Nadu. I would like to draw the attention of the House. இவ்வாறு காட்டமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதிமுக எம்பி மைத்ரேயன். மாநிலங்களவையில் இன்று கச்சத்தீவு விவகாரம் பற்றி பேசிய அவர் 1974 ஆண்டு ஜூலை 23 அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் ஸ்வரன் சிங் மற்றும் வாஜ்பாய் ஆகியோரின் உரைகளை மேற்கோள் காட்டி பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி டி ராஜா இலங்கையுடன் இந்தியா பேச்சு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். One, I strongly deplore the affidavit filed by the Government of India in the Supreme Court on Kachativu. Number two, Sri Lanka treats Kachativu agreement as a closed chapter, but Government of India should demand the reopening of Kachativu agreement, renegotiation of the Kachativu agreement. Number three, if government fails to do that, government has the option to go to International Court of Justice. Yeah. This is a very important issue as far as Tamil Nadu, as far as India is concerned, sir. You associate. இந்தியாவுக்கு சொந்தமானதாக கச்சத்தீவு இருந்த காலத்தை திமுக எம்பி கனிமொழி தனது உரையில் சுட்டிக்காட்டினார். Government in its affidavit has said that Kachativu has never been an Indian territory. I'd like to point out when India got its independence, the island had a survey number of 1250 in Ramanathapuram in Tamil Nadu. It belonged to the Ramanathapuram Zameen. கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசின் போக்குக்கு அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. Congress government statement in Supreme Court last Friday has once again proved that whether it is genocide of Tamils in Eelam, attack of Tamil Nadu fishermen by Lanka or retrieval of Kachativu, Congress party is anti-Tamil Nadu. Beyond doubt that this Kachativu was part of Ramanathapuram Jamin. I request the government, please understand the sentiments, call an all-party meeting about the renegotiation about the Kachativu and then revise your stand in the Supreme Court where you have filed a wrong affidavit. There is a reaction across the country. Yes. கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தின. புதிய தலைமுறைக்காக பார்வதி பாமா. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் நாடாளுமன்றத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் சுவையான ஒரு தகவல் என்னவென்றால், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த பிரமாண பத்திரத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பே தாக்கல் செய்துவிட்டது என்பதுதான்.
அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கடந்த 2008ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்குமாறு எதிர் மனுதாரர்களான கேபினட் செயலர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலர் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதில் வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட செய்தியே கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோதுதான் வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே இந்தியா இலங்கை இடையே கச்சத்தீவு குறித்த எல்லை தொடர்பான தெளிவான வரையறை இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதர்கள் யாரும் வாழாத தீவான கச்சத்தீவை இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளுமே பயன்படுத்தியது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு குறித்த பல்வேறு தகவல்கள், ஆவணங்கள், இந்தியாவிடம் இருந்த கோப்புகள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்த கோப்புகள் ஆகியவை அட்டார்னி ஜெனரலால் ஆராயப்பட்டது என்றும், அதன் அடிப்படையில் கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி அல்ல என்றும், அத்தீவில் இந்தியாவுக்கு எந்த இறையாண்மையும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டதாக பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1974ஆம் ஆண்டு எல்லை வரையறுக்கப்பட்டது. அப்போது இயல்பாகவே இலங்கையின் எல்லைக்கு உட்பட்டு கச்சத்தீவு வந்துவிட்டது. அது இந்தியாவின் பகுதியாகவே இல்லை. ஒப்பந்தப்படி அவர்களின் எல்லைக்குள் வந்துவிட்டது. கச்சத்தீவு இந்தியாவின் பகுதி என்பது தவறு என்று மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. ராமநாதபுரம் ஜமீன் சென்னை மாகாணத்தின் அங்கமாக மாறிவிட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் கொடுத்த ஆவணங்கள், குத்தகை விவரங்கள், புத்தகங்கள் எதுவும் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இல்லை என்று மத்திய அரசு தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது. எனவே கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டோம் என்ற கேள்வியே எழவில்லை என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. மேலும் 1974இல் ஒப்பந்தம் ஏற்பட்ட பின் 32 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு கச்சத்தீவு குறித்து வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும், எனவே இதனை மக்கள் நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதாக நினைக்க முடியவில்லை என்றும் மத்திய அரசின் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கும் வழக்கு தொடர்பாக மத்திய அரசு உரிய விளக்கங்களை தாக்கல் செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கு. இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும்போது ஏற்கனவே உள்ள நிலையை மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி கூறியிருக்கு. ஆனால் இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அது செய்ய முடியும். 70களின் மையப்பகுதியில் இந்தியாவும் இலங்கையும் தங்கள் கடல் எல்லைகளை வகுத்துக் கொள்வதற்காக 2 ஒப்பந்தங்களை செய்து கொண்டன. இதில் 1974ஆம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலமே கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் என்ன கூறுகிறது? இதில் தமிழக மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் உரிமைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பாக் ஜலசந்தி வரலாற்று ரீதியாக இந்திய இலங்கை மீனவர்கள் நட்புறவுடன் தொழில் செய்து வந்த கடல் பரப்பு. 1974ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் இந்த கடல் பரப்பை 2ஆக பிரித்ததுடன் கச்சத்தீவையும் இலங்கைக்கு சொந்தமாக்கியது. வடக்கே பாக் நீரிணைப்பு தொடங்கி தெற்கே ஆதம்பாலம் வரையிலான கடல் பரப்பில் எல்லையை பிரிப்பதற்காக இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. மீடியன் என்ற முறையை பின்பற்றி கடல் எல்லையை வகுத்துக் கொள்ளலாம் என இரு நாடுகளும் முடிவு செய்தன. அதாவது இரு நாட்டிற்கும் இடையே உள்ள மொத்த தொலைவு கணக்கிடப்பட்டு அதில் பாதி தொலைவு கடல் எல்லையாக குறிக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையிலேயே பாக் நீரிணைப்பு தொடங்கி ஆதம்பாலம் வரை எல்லைக்கோடு வரையப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கச்சத்தீவு அருகே எல்லைக்கோடு வரையும் போது மீடியன் முறை பின்பற்றப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. கச்சத்தீவு வந்தப்போ மீடியம் லைன் அட்ஜஸ்ட் பண்ண காரணம் கச்சத்தீவு இலங்கை சைடில் வந்துவிட்டது. மீடியன் முறை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் கச்சத்தீவை நாம் இழந்திருக்க மாட்டோம் என்று கூறுகின்றனர் வல்லுநர்கள். கச்சத்தீவு கைவிட்டு போனாலும் அதன் மீதான தமிழக மீனவர்களின் உரிமை தொடரும் வகையில் ஒப்பந்தத்தில் சில முக்கியமான ஷரத்துகள் சேர்க்கப்பட்டன. இந்திய மீனவர்களும் பக்தர்களும் பாரம்பரியமாக கச்சத்தீவுக்கு வருகை தந்ததைப் போல் இனியும் வரலாம்.
அதற்கு இலங்கை அரசிடமிருந்து எந்தவித அனுமதியையும் அவர்கள் பெறத் தேவையில்லை என்று ஷரத்து 5 கூறுகின்றது. ஷரத்து 6 இரு நாட்டு படகுகளும் மற்ற நாட்டின் கடல் பரப்பை இதுநாள் வரை பயன்படுத்தி வந்ததைப் போலவே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறுகின்றது. இப்போ பார்லிமெண்ட்ல இது சொரன் சிங் பேசினப்புறமா கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் எம்பி ஃப்ரம் தமிழ்நாடு அவர்கிட்ட கேட்டார், 74க்கு முன்னால் இந்திய மீனவர் கச்சத்தீவை சுற்றி போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தார், அந்த ரைட் அந்த உரிமை இன்னும் இருக்கா கேட்டப்போ சொரன் சிங் அந்த உரிமை இருக்கு, they continue to have the rights. ஆகவே பாக் ஜலசந்தியில் எல்லை பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள ஷரத்துகளின் அடிப்படையில் இரு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவும் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.